Hi friends, welcome to Jeno Jemica Tasty Samayal. இன்னைக்கு நம்ம மட்டன் உருண்டை குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்புல ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அந்த கடாயில ஒரு கப் நல்லா பெரிய கப்ல ஒரு கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 200 சின்ன வெங்காயம் இருக்கும். இந்த வெங்காயத்தை கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வணக்கிக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயத்துலேயே செய்யுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதோட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வணங்கணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்கிறனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்மளுக்கு வெங்காயம் வணங்கினது தான். அதனால் ஒரு 2 நிமிஷம் வணங்கினா போதும். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால தக்காளி சீக்கிரம் நம்மளுக்கு வணங்கி கொடுத்துரும். இந்த தக்காளி நல்லா மைய வணங்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி நல்லா மைய வணங்கும். பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனில் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனையும் போயிருச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இதில் நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ குழம்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் முழுமையாக நம்ம போட்டிருக்க மசாலா பொருள்லாம் பச்சை வாசனை போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம உருண்டைக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு அரை டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு,
ஒரு ஏலக்காய், அடுத்து ஒரு 4லேருந்து 5 பல் வந்து தேங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணியே ஊற்றாமல். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இங்கே நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலாவோட பச்சை வாசனை வந்து போயிருச்சு. பாருங்கள், குழம்பு வந்து இப்போயே வந்து நல்லா கலராக வந்து இருக்குது, நல்லா கெட்டியாக வந்து இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட வேண்டாம். ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணால் போதும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு வந்து கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து உருண்டைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து மட்டனை வந்து நல்லா வந்து கொத்தி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதை க்ளீன் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொட்டுக்கடலையை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா பொடி பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து புதினா இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து 1-2 வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த உருண்டைக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ வந்து கறிக்கு தான் வந்து அளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் வந்து அரைக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பெரிய வெங்காயத்தில் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நல்லா உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிடலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இங்கே குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 5லேருந்து 6 பல் தேங்காய் வந்து நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. தேங்காய் வந்து பச்சை வாசனையும் வந்து போயிடுச்சு. தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து உருட்டி வச்சுருக்க இந்த மட்டன் பால்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் உருண்டையில் வந்து ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க, மெதுவாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. உருண்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிண்டி விடக்கூடாது. உருண்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்து நல்லா மேலே எலும்பி வரும். அந்த மாதிரி எலும்பி வந்துச்சுன்னா உருண்டை நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டை வந்து நல்லா வந்து வெந்துருச்சு, நல்லா உடையாமல் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், நல்லா குழம்பு வந்து கெட்டியாயிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சூடான சுவையான மட்டன் உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொத்தமல்லி இலையை வந்து தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து மட்டன் கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. இதை கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். அப்படியே எங்கள் ஜெமிகா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.